Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற லெசன் மெஷர்மெண்ட் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் இந்த மெஷர்மெண்ட் லெசனோட புக் பேக் 1 mark கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following system of units is the British system of unit? Options are A CGS, B MKS, C FPS, D SI. Correct answer is option C FPS. இதோட full form என்னன்னா food pound system. இது வந்து British system of units சொல்லுவாங்க. Second question, electric current belongs to dash quantities. Options are A base, B supplementary, C derived, D professional. Correct answer is base quantities. இப்போ fundamental quantitiesனு சொல்லுவாங்க. அது வந்து பேஸ் குவான்டிட்டிஸ் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு ரெண்டு டிவிஷனாக சொல்லுவாங்க. அதில் பேஸ் குவான்டிட்டிஸ்ன்றது ஒரு 7 குவான்டிட்டிஸை வந்துட்டு பேஸ் குவான்டிட்டிஸ் சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி, இதெல்லாம் வந்துட்டு பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ பேஸ் குவான்டிட்டி. Next question, SI unit of temperature is dash. Options are A Celsius, B Fahrenheit, C Kelvin, D Ampere. Correct answer is option C Kelvin. SI unit of temperature வந்துட்டு Kelvin. Fourth question, amount of substance is dash. Options are A directly proportional to the number of atoms, B inversely proportional to the number of atoms, C directly proportional to the square of number of atoms, option D inversely proportional to the square of number of atoms. Correct answer is option A directly proportional to the number of atoms. ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றது என்னன்னாக்கா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ், அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை தான் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு காயின் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த காயினில் மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ, எத்தனை நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்கோ அதுதான் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Fifth question, luminous intensity is the intensity of dash. Options are A laser light, B UV light, C visible light, D IR light. Correct answer is option C visible light. Luminous intensity na enna அப்படின்னு பார்த்தோம்னாக்கா it is a measurement of amount light emitted by the light source in a particular direction per unit time. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு லைட் சோர்ஸ்லேருந்து வெளியில் வருது அப்படின்றது தான் வந்துட்டு லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு யூனிட் வந்து கேண்டிலா. நம்ம ஒரு கேண்டில் ஏற்றுறோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் வந்துட்டு வெளியில் வருது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில், அந்த கேண்டில்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து எமிட் ஆகுது ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு பர் யூனிட்டுக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி. இதுக்கு யூனிட் வந்துட்டு கேண்டிலா. Sixth question, SI unit stands for dash. Options are International System of Units, Integrated System of Units, International Symbol of Units, Integrated Symbol of Units. Correct answer is option A International System of Units. Seventh question, closeness of two or more measured value is called as dash. Options are A accuracy, B precision, C error, D approximation. Correct answer is precision. ப்ரெசிஷன்றது என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பில்டிங்கோட ஹைட் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 பேர் போய் கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த பில்டிங்கோட கரெக்ட் ஹைட் வந்து ஒரு 150 மீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 பேர் அதை மெஷர் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு 148ன்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க 149 சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு 149.5 மீட்டர்ஸ் அப்படின்னு மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது 3த்துக்கும் இருக்கிற ஒரு க்ளோஸ்னஸ், இது 3மே ரொம்ப கிட்ட தான் இருக்குது. இது 3மே வந்து குட் ப்ரெசிஷன் இருக்கிற மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3க்குமே வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. இந்த க்ளோஸ்னஸை தான் வந்துட்டு ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 8th question, quantities other than base quantities are called as dash. Options are A supplementary quantities, B derived quantities, C professional quantities, D energy quantities. Correct answer is option B derived quantities. முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ் குவான்டிட்டிஸ், இன்னொரு இது வந்து derived quantities. 9th question, which of the following statements about approximation is wrong? Options are A approximation gives accurate value, option B approximation simplifies the calculation, approximation is very useful when little information is available, option D approximation gives the nearest value only. இதிலே வந்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் ராங் அபவுட் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்ராக்சிமேஷன் கிவ்ஸ் அக்யூரேட் வேல்யூ. அதாவது அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு வேல்யூ சொல்கிறோம்னாக்கா அது வந்து அக்யூரேட் வேல்யூ கிடையாது. அது வந்து க்ளோஸ்னஸ் டு த அக்யூரேட் வேல்யூ தான் வந்துட்டு அப்ராக்சிமேஷன். அதாவது இது வந்து ஒரு இட் கிவ்ஸ் த நியரஸ்ட் வேல்யூ. ஸோ இது இட் கிவ்ஸ் அக்யூரேட் வேல்யூன்றது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது fill in the blanks. First question, the solid angle is measured in dash. Correct answer is steradian. Solid angle oda unit வந்துட்டு steradian. Second question, dash recognized the need of standard units for physical quantities. Correct answer is the scientist. Third question, the coldness or hotness of a substance is expressed by dash. Correct answer is temperature. அதாவது ஒரு பாடியிலேருந்து எந்த அளவுக்கு கோல்ட்னஸ் இல்லை ஹாட்னஸ் வருதுன்றதை மெஷர் பண்ணுறது தான் வந்துட்டு அந்த பாடியோட டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின், டேஷ் இஸ் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் அம்மீட்டர். ஃபிஃப்த் கொஸ்டின், டேஷ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கண்டெயின் 6.023 10 to the power 23 atoms or molecules. Correct answer is 1 mole of substance. Amount of substance ஓட யூனிட் வந்துட்டு 1 mole அப்படின்னு சொல்லுவாங்க. 1 moleன்றது என்னன்னாக்கா ஒரு 1 மோலில் வந்துட்டு 6.023 இன்ட்டு 10 to the power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். இதை வந்து அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 மோலில் இத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் எத்தனை மோல்ஸ் இருக்கோ அத்தனை மோல்ஸ் இன்ட்டு இந்த அவகாட்ரோ நம்பர் மல்டிப்ளை பண்ணினாக்கா அதில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். Sixth question, luminous intensity is the amount of visible light that is emitted in unit area per unit dash. Correct answer is solid angle. Seventh question, quartz clock uses dash oscillation. Correct answer is electronic oscillations. Eighth question, the uncertainty in measurement is called as dash. Correct answer is error. மெஷர்ட் வேல்யூக்கும் கரெக்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட். Ninth question, dash is the closeness of the measured value to the original value. Correct answer is accuracy. இப்போ ஒரிஜினல் வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், இல்லை வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் வந்துட்டு அக்யூரசி அப்படின்னு சொல்லுவாங்க. 10th question, the intersection of two straight lines gives us dash. Correct answer is plane angle. Next நம்ம பார்க்க போகுது true or false. First question, SI units are metric system of units. This is true. Second question, temperature is a measure of total kinetic energy of the particles in a system. This is false. Correct statement என்னன்னா temperature is a measure of average kinetic energy of the particles in a system. அதாவது கைனெட்டிக் எனர்ஜி பார்ட்டிகல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி தான் வந்துட்டு டெம்பரேச்சர். Third question, in thermometers, freezing point of water is taken as the upper fixed point. This is false. Correct statement என்னன்னா in thermometers, boiling point of water is taken as the upper fixed point. அதாவது தண்ணி வந்துட்டு எந்த பாயிண்ட்ல கொதிக்க ஆரம்பிக்குதோ அதுதான் அதோட பாய்லிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. 100 டிகிரி செல்சியஸில் தான் வந்துட்டு தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தா தெர்மோமீட்டர்ஸில் அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் எதுன்னு கேட்டால் 100 டிகிரி செல்சியஸ், அதாவது வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டு. பியூர் ஐஸோட மெல்ட்டிங் பாயிண்ட்டு தான் வந்துட்டு தெர்மோமீட்டரில் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. Fourth question, 1 coulomb of charge flowing per unit is called ampere. This is false. Correct statement என்னன்னா 1 coulomb of charge flowing per second is called ampere. ஒரு செகண்டுக்கு வந்துட்டு எவ்வளோ coulomb of charge வந்து கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் வந்துட்டு ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. Fifth question, amount of substance gives the number of particles present in the substance. This is true. ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதோ அதுதான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஃப்ரம் அ கேண்டில் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 கேண்டிலா. திஸ் இஸ் ட்ரூ. அதாவது ஒரு கேண்டில்லேருந்து பெர் யூனிட் டைமுக்கு வந்துட்டு எவ்வளோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வருதோ அதுதான் வந்துட்டு 1 கேண்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க. செவன்த் கொஸ்டின், angle formed at the top of a cone is an example of plane angle. This is false. Eighth question, quartz clocks are used in GPS devices. This is also false.
Ninth question, candela is used to express electric field intensity. This is false. Candela is used to express luminous intensity. This is the correct statement. 10th question, the number 4.582 can be rounded off as 4.58. This is true. இப்போ வந்து நம்ம எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதோ அதில் எந்த டிஜிட்டில் வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா 4.582ன்னு இருக்குது. அவங்க வந்து 4.588ஓட ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்குன்னா 8க்கு பக்கத்தில் இருக்கிற டிஜிட் வந்துட்டு 5ஐ விட கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். கம்மியாக இருந்ததுன்னா 8 அப்படியே போட்டுக்கலாம். 5 அந்த பக்கத்தில் இருக்கிற டிஜிட் வந்துட்டு 5ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இந்த 8ல் வந்து +1 ஆட் பண்ணி 4.59 அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 8க்கு பக்கத்தில் இருக்கிற டிஜிட் வந்துட்டு 5 விட கம்மியாக இருக்கிறதுனால 4.58 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்ன்றது என்னன்னா மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஒரு பாடியோட ஹாட்னஸையோ இல்லை கோல்ட்னஸையோ சொல்கிறது தான் வந்துட்டு டெம்பரேச்சர். செகண்ட் கொஸ்டின், பிளேன் ஆங்கிள். இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆங்கிள் ஃபார்ம்டு பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ். தேர்ட் கொஸ்டின், சாலிட் ஆங்கிள். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆங்கிள் ஃபார்ம்டு பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 ஆர் மோர் பிளேன்ஸ். 2 பிளேன்ஸ்னா அது பிளேன் ஆங்கிள், 3 ஆர் மோர் பிளேன்ஸ்னா அது சாலிட் ஆங்கிள். Fourth question, accuracy, closeness to the actual value. The correct answer. Fifth question, precision. This is correct answer. Closeness to 2 or more measurements. Next, we will talk about the assertion and reason. First question, assertion. The SI system of units is a suitable system for measurements. Reason, the SI unit of temperature is Kelvin. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் ட்ரூ. ஆனால் வந்துட்டு அசர்ஷனில் சொல்லியிருக்கிறதுக்கும் ரீசனில் சொல்லியிருக்கிறதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் தி அசர்ஷன். Second question, assertion. Electric current, amount of substance, luminous intensity are the fundamental physical quantities. Reason, they are independent of each other. இதுக்கு வந்து correct answer என்னன்னா both assertion and reason are true. Fundamental physical quantities னு 7 சொல்வோம். அதில் வந்துட்டு 3 வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் luminous intensity. இது மூணுமே ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதெல்லாம் எதுக்கு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். அதாவது ஒன்று வந்து இன்னொன்றுலேருந்து டெரைவ் செய்யப்பட்ட ஒன்று கிடையாது. எல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். அப்படி இருக்கிறதுனால தான் இதை வந்துட்டு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் assertion and reason are true, and reason is the correct explanation of the assertion. Next, third question, assertion. The seconds hand of a clock is having least count of 1 second. Reason, least count is the maximum measurement that can be measured accurately by an instrument. இதுக்கு வந்து என்னன்னா assertion is true, reason is false. Option C is correct answer. Next, நம்ம fourth question பார்க்கலாம். Fourth question, assertion. Avogadro's number is the number of atoms in 1 mole of substance. Reason, Avogadro's number is a constant. அதாவது அவகாட்ரோன்றது வந்துட்டு அவகாட்ரோ நம்பர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 மாலிகுல். அது எப்பயுமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. Fifth question, assertion. Radian is the unit of solid angle. Reason, 1 radian is the angle subtended at the center of a circle by an arc of length equal to its radius. இதுக்கு correct answer option D, assertion is false but reason is true. Radian வந்துட்டு it's not a unit of solid angle. Radian is a unit of plane angle. ஆனால் ரேடியன்ன்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு சர்க்கிள்லேருந்து ஒரு ஆர்க் போடுறோம்னாக்கா அந்த ஆர்க் வந்து அந்த ஆர்க்கோட லென்த் வந்துட்டு ஈக்குவல் டு இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஆங்கிள் தான் வந்துட்டு ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசன் இஸ் ட்ரூ, அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.